கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பை நாம் அதிகமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் நித்திய உடன்படிக்கை நமக்குள்ளே பண்ணியிருக்கிறார். நம்முடைய தேவனுடைய அந்த உடன்படிக்கை தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அவர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். செய்வேன், உறுதியாக சொல்கிறார். அது எப்படி? இப்போ ஆபிரகாமுடைய அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணார். இரத்த உடன்படிக்கை, அதாவது பலியிட்டு இது இது கண்டிப்பாக செய்வேன் என்று அந்த இடத்துல பலியை இட சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்படி அவனிடத்தில் நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதையெல்லாம் அவனுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு வரும் பின் சன்னதி, அதாவது நாம் புறஜாதியானவர்கள், நம்முடைய எல்லாருக்குமே அது கிடைக்க வேண்டும் என்று தேவன் அதை செய்ய சொல்லி அந்த நேரத்தில் ஒரு இரத்த பலியை இடுகிறார். ஆடையோ மாடு இந்த மாதிரி காரியங்களில் தேவன் இரத்த பலியை இட சொல்லி அதிலிருந்து அது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கு தான், ஆபிரகாமுடைய சன்னதிகள்லாம் அவங்களுக்கு தான் மட்டும்தான் தேவன், வேறு யாருக்குமே தேவன் அல்ல என்று சொல்லி அவர்கள் யூதர்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வச்சுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது தேவன், எங்களை மட்டும்தான் அவர் நேசிக்கிறார், எங்களை மட்டும்தான் அவர் விரும்புகிறார், நாங்கள் எங்களுக்குள்ளே தான் அவர் இருக்கிறார்னு சொல்லி ரொம்ப பெருமை பண்ணுற ஆட்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், மற்றவர்களெல்லாம் எல்லாருமே தேவன் படைத்தார். இந்த உலகத்தில் எல்லாமே அவர் சரியான சமூகத்தில். ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் செய்யும்போது தேவன் அதை பார்த்து அதே அந்த பலி எப்படி இட்டு உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை திரும்பவும் இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கும் வந்து சேரும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே அந்த மரணம் ஏற்பட்டது. அதற்கு தான் இன்று இந்த உலகமே சிலுவையை குறித்து அதிகமாக போதிக்கிறது. ஏனென்றால் சிலுவையில் தான் ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு மனிதனுக்கு நித்திய வாழ்வு வேண்டுமென்றால் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவன் பொருளாதாரத்திலே செழித்திருக்க வேண்டுமென்றால் அவன் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவனுக்கு சுகம் வேண்டுமென்றால் அவன் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவனுக்கு வாழ்க்கைக்கு உண்டான நல்ல காரியங்கள் எல்லாத்திலுமே அது தேவை என்றால் அந்த சிலுவையை நோக்கி அவன் பார்க்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரத்தில் நான் இன்னைக்கு செல்வ செழிப்போடு இல்லை. அதற்கு காரணம் என்ன? அவன் அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்குள்ளே இருந்து அதை உணர்த்துவார். நீ எதெல்லாம் செய்தால், நீ எப்படிலாம் இருந்தால் நீ செல்வந்தன ஆவாய் என்று சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் இந்த பூமியிலே செல்வ செழிப்பு, பொண்ணு, வெள்ளி எல்லாம் வைத்து விட்டார். என்ன அவர் கொண்டு உங்கள் மடியில் போட போகிறதில்ல, நீங்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள போகிறீங்க. அதற்கான அற்புதமான ஒரு ஒரு சாவி, அதாவது ஒரு திறவுகோல் என்பது தேவனுடைய அந்த சிலுவை. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதுதான் சிலுவையின் மிகப்பெரிய ஒரு ரகசியம். அந்த சிலுவையின் திறவுகோலை ஒரு மனிதன் பார்த்து விட்டார் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது. பாருங்க, தேவன் சொல்லுகிறார், முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். முதலாவது என்னை தேடு. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், என்னிடத்தில் தான் அந்த ரகசியம் இருக்குது, என்னிடத்தில் தான் செல்வம் இருக்கிறது, என்னிடத்தில் தான் எல்லா காரியமும் புறப்பட்டு வருகிறது. உனக்கு சம்பாதிக்கிற பலனையும் நான் தான் கொடுக்கிறேன். உன்னை ஆசீர்வதித்து கையிட்ட காரியங்களை ஆசீர்வதிக்க அதுவும் நான் தான் செய்கிறேன். உன் பிரயாசத்தில் அல்ல. அதுக்கு தான் 10 கற்பனை கொடுத்து, 10 கற்பனை ஏன் கொடுத்தாங்கன்னா நீ செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் கொடுத்தது. ஆமாம், அதனால தான் அவன் சொல்லி, இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது, கர்த்தாவே நீங்கள் தான் என்னை வழிநடத்துகிறவர், இந்த இதிலிருந்து என்னை காப்பாற்றுகிற நீர் என்று அவன் சரணாகடை அடைய வேண்டும். அதற்காகத்தான் அந்த 10 கற்பனை. ஆனால் யூதர்கள் பாருங்கள், எத்தனை கற்பனை எத்தனை கொடுத்தாலும் சரி தான், அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 100 என்ன 200 அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் இந்த கட்டளைகள் தான் அவங்க பின்பற்றினாங்க வழிய தேவனை நேசிக்க அதிகலை. ஆனால் தேவனை ஏன் அதை கொடுத்தாருன்னா இவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி மக்கள் பாருங்கள், அதே மாதிரி தான் பேட்டனில் போயிட்டுருக்காங்க. நம்ம இதை செஞ்சால் இதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இதை செஞ்சால் இதை ஆசீர்வதிப்பார் தேவன். இப்படியா மனிதனுடைய எண்ணங்கள் இப்படி செயல்பட ஆரம்பித்த உடனே என்னன்னா கர்த்தரை தேடுகிற அறிவு இல்லாமல் போய்விடுகிறது.
ஆனால் கர்த்தரை எப்படி தேடுகிறதுன்னு இது எல்லாமே எனக்கு கொடுத்தவர் என் ஆண்டவர். இப்படி தான் முதலாக நீங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டும் வார்த்தை. இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவன், இந்த உடன்படிக்கையில் அனைத்தும் எனக்கு தந்திருக்கிற அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் என்னுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். இப்படி எத்தனை பேர் சொல்கிறீங்க பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் பணம் சம்பாதிக்கிறோம், அது என்னுடைய பிரயாசனம். நான் தான் உழைச்சேன், நான் தான் படித்தேன், நான் தான் அதற்கான எல்லா காரியம் செஞ்சேன். இப்படி அவனை தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு தேவனை அவனுக்கும் உள்ள உறவை துண்டித்து விடுகிறான். ஆனால் பாருங்கள், இந்த பூமியில் இந்த மாதிரி வாழும் பொழுது அந்த புவியீர்ப்பு விசையானது எப்படி ஒரு பொருளை போட்ட கீழே இழுக்கோ, அதே போல் நம்முடைய செல்வ செழிப்பாக வாழ முடியாத அளவுக்கு சில மாறி இழுத்துகிறது. காரணம் என்ன? இவன் தேவனோடு அந்த அந்த வார்த்தை பொருத்தாமல் மனித உலகத்தில் பிரகாரமாக பொறுத்ததனால் அதனுடைய செயல்பட ஆரம்பிக்காது. எப்பொழுது தேவனோடு அந்த வார்த்தை வைக்கிறானோ அது மேல்நோக்கி போகும். ஏன்னால் பரத்திலிருந்து ஈவு உங்களுக்கு வருகிறது என்று பைபிளில் படுகிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிஷன் தேவன் பரத்திலிருந்து தருகிறார். அவர் தான் தருகிறார். அங்கே மேலே தேவன் நமக்கு தருகிற அந்த தேவன் அப்படி வேண்டுமென்றால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் நாம். அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய தேவன், உடன்படிக்கையின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறதை நாம் உணர்வோம். அப்படி பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனும் இதைத்தான் தேடுறான். எதையாட்டு கண்டுபிடிக்கணும், எதையாட்டு இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும், இதையோ போயிட்டே இருக்கான். அவன் அதிலேயே போயிட்டு தேவனை அறிந்து கொள்ள. ஆனால் எல்லாத்தையுமே அவன் இதையெல்லாம் முயற்சி பண்ணுறானே, இது யார் கொடுத்த அந்த அறிவு, யார் கொடுத்த அந்த தாளந்து, அதை அவன் ஒரு நிமிஷமோடு சில நேரங்களில் யோசிக்கிறது கிடையாது. இப்படி யோசிக்கிறதுனால தான் அவன் அழிவுக்கு நேராக போகிறான். யார் தேவனை நோக்கி அந்த அந்த அன்பு கொண்டு வந்து, இது என்னுடைய குடும்பம், நான் சொல்கிறேன், என்னுடைய வேலை ஸ்தலம் தான், எல்லாமே தேவன் கையிட்ட காரியத்தை செய்திருக்கிறார். ஆகையால் நான் சோர்ந்து போவதில்லை. அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறதுனால் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி அளவு கடந்து அவன் அந்த வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அவனுக்குள்ளே இருந்து அவன் ஆபிரகாமுக்கு தேவன் உண்டு பண்ண அனைத்து ஆசீர்வாதமும் அவன் மேல் வைத்து அவனை ஒரு பெரிய ஒரு காட்சி பொருளாக வைக்கிறார். அதே போல் உங்களையும் அவர் வைக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் என்னை எப்படி நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அந்த உடன்படிக்கை உனக்கு மட்டுமல்ல வருகிற சன்னதிக்கும் தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படி நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி கேளுங்க. அவர் சொல்லார், நான் அதையெல்லாம் உனக்கு தரேன்ப்பா. நீ ஏன் கவலைப்பட, நீ எங்கெங்கேயோ தேடுதா, நான் உனக்குள்ளே தரேன். நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதன்படி உன்னுடைய காரியங்களெல்லாம் சரியாக செய்யும்போது அதனுடைய பல மடங்கு நான் ஆசீர்வாதத்தை உனக்கு வர்க்கித்து பண்ணுவேன் என்று சொல்லி அவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? இந்த தேவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இந்த தேவனை நேசிக்கும் பொழுது கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு உண்டு பண்ணின அனைத்து ஆசீர்வாதம் நமக்கு தந்த அந்த தேவனை நாம் மறக்கவே கூடாது. அவருடைய ஒவ்வொரு நாளும் அவரை நினைவு கூர்ந்து அவரும் நமக்குள்ள அந்த உறவை ஒரு நாளும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் வருகிற சூழ்நிலையில் நாம் மறுதளிக்கிற நேரங்களோடு வரும் சில நேரங்கள். ஆனாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை நேசிக்கிறவர் என்னை கைவிட மாட்டார், என்னை காக்கிறவர் எனக்குள்ளே இருந்து அவர் ஒரு நாளும் தூங்குவதில்லை, எப்பொழுதும் என்னை காத்து கொண்டிருக்கிற என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய நாவில் அந்த அறிக்கை செய்யும்போது தேவன் உங்களுடைய குடும்பத்தில் அந்த காரியங்களை செய்து வாய்க்க பண்ணுவார். இந்த உடன்படிக்கை தேவன், தந்த அந்த தேவன் இன்று முதல் அவர் கொடுத்த அனைத்து உடன்படிக்கும் உங்களுக்குள்ளே அது நிறைவேறும் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் அன்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்போம். நம்முடைய வார்த்தை தேவனுடையக்குள்ளே அது செயல்படும்போது தேவனுடைய வார்த்தை நம்ம அதை கேட்கும் பொழுது நமக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை தினமும் படிக்கணுங்கிறது, தினமும் கேட்கணும். சில பேருக்கு படிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, ஆனால் சில நேரம் கேட்கும் பொழுது டவுன்லோடு பண்ணி வச்சுட்டு கேட்கலாம். அப்படி அந்த மாதிரி கேட்கும் பொழுது தேவன் அந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு கிரியை செய்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை மகிழ்ச்சிகரமாக வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.